ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சம் கனமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆஃப் பாயில் தாங்க பண்ணணும், நிறைய வேக வச்சிடக்கூடாது, பாதி தான் வேக வைக்கணுங்க. இப்போது இதை ஒரு கரண்டியில் ஒரு கிளறி விட்டுட்டு வேக வச்சிடலாங்க. பக்கத்துலேயே ஒரு இன்னொரு ஸ்டவ்வும் பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போது பக்கத்தில் வாழைக்காவும் வெந்துருச்சுங்க. இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வாழைக்காயை ஆஃப் குக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு உடையாமல் அப்படியே முழுசாக வருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது 4-5 பூண்டு பல் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் 2 தக்காளி வந்து இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாங்க. உப்பு மட்டும் கொஞ்சமாக, இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போது இதையும் நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச அந்த வாழைக்காயை தண்ணியெல்லாம் இருத்துட்ட பிறகு இதில் சேர்த்துக்கணும். இப்போது நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த வாழைக்காயில் இறங்குற அளவுக்கு நல்லா ஒரு கலருங்க. இப்போது இந்த மசாலா வாழைக்காயில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்று அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். திருப்பி போட்ட பிறகு திரும்ப ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எல்லாமே ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிருக்கோங்க. இப்போது வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு இறக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வாழைக்காய் ட்ரை ரோஸ்ட் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.